செம்ம வெயில் அடிக்குது. ஆனா, இந்த வெயில்ல கூட எனக்கு என்னமோ சளி புடிச்சிருக்கு. எனக்கு மட்டும் இல்ல. இன்னும் சில பேர பார்க்குறேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் கூட சளி புடிச்சிருக்கு. ஸோ, இன்னைக்கு வாய்ஸ் ஒரு மாதிரியா இருந்தா, அதுக்கு கோல்டு தான் காரணம். வாங்க இன்னைக்கு எபிசோட்குள்ள போவோம். 2007 நான் 9த் ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த 2007 தீபாவளிக்கு 3 படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ, இந்த மாரி தீபாவளி, பொங்கல் இந்த மாரி ஃபங்க்ஷன்னா, இந்த புது ட்ரெஸ் போடுறது, தீபாவளிக்கு வெடி வெடிக்கிறது, இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து செகண்டரி தான். ஃபஸ்ட்டு வந்து படம் தான். அப்போ மட்டும் இல்ல, இப்போ வரைக்குமே வந்து இந்த மாரி ஏதாவது ஃபெஸ்டிவல்னால் ஃபஸ்ட்டு வந்து என்ன படம் வருது, எந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு போகலாம். இதான் வந்து தாட். ஸோ, அப்போ வந்து 3 படம் ரிலீஸ் ஆகுது. என்னென்ன படம்னு பார்த்தீங்கன்னா, அழகிய தமிழ்மகன், அதுக்கப்புறம் வந்து வேல், அப்புறம் பொல்லாதவன். ஸோ, அழகிய தமிழ்மகன் பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து ஃபஸ்ட்டு டபுள் ஆக்ஷனில் நடிக்கிறாரு. ஏஆர் ரகுமான் மியூசிக்கு. பாட்டெலாம் வந்து பயங்கர ஹிட் ஆயிருந்தது. செம்ம ஹைப் இருந்தது அந்த படத்துக்கு. அந்த படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தீபாவளி அப்போ ஃபேமிலியாக எல்லோரும் ஒன்றா இருந்தோம். ஃபேமிலி ஆடியன்ஸ்னாலே அப்போலேருந்து இப்போ வரைக்கும் விஜய் அண்ணா தான். போய் பார்த்தா படம் செம மொக்க. ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் கூட கொஞ்சம் உட்கார்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்லாம் சுத்தமாக முடியல. ஃபேமிலியோட ஒரு படம் பார்த்தாச்சு, இன்னும் 2 படம் பாக்கி இருக்குல்ல. ஸோ, ஃப்ரெண்ட்ஸோட அடுத்து என்ன படத்துக்கு போகலாங்கும் போது சரி வேல் போவோம் அப்படின்னு சொல்லி போனோம். படம் அவ்வளோவா சூப்பர்னு சொல்ல முடியாது, ஓகேவாக இருந்தது. இதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு படம் பாக்கி, அதுதான் வந்து பொல்லாதவன். தனுஷ்க்கு வந்து இந்த பெரிய ஓப்பனிங்லாம் அப்போ இல்லை. தனுஷ் வந்து ஒரு பெரிய ஸ்டார் கிடையாது. ஸோ, இந்த பொல்லாதவன் படம் மட்டும் பார்க்கவே இல்லை. கொஞ்ச நாள் போயிடுச்சு. ஒரு வாரம் 2 வாரம் ஆயிடுச்சு. ஆனால் நான் ஸ்கூலுக்கு போகிறப்ப வர்றப்ப ஒரு போஸ்டர் இருக்கும். அந்த போஸ்டர் மட்டும் எனக்கு வந்து இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு வந்து தோன்ற மாதிரி இருந்தது. என்னென்னா, தனுஷ் வந்து அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டில் வந்து 6 பேக்கோட அப்படி நிற்பார். அந்த போஸ்டர் மட்டும் போட்டிருப்பாங்க. டைரக்டர் வெற்றிமாறன் இருக்கும். வெற்றிமாறன் ஆப்வியஸாக தான் ஃபஸ்ட்டு படங்கிறதுனால டைரக்டரும் பெருசாக தெரியல. மியூசிக் டைரக்டரும் ஜிவி தான். ஒரே ஒரு பாட்டு மட்டும் ஹிட் ஆயிருந்தது. ஸோ, அதனால் அந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இல்லைன்னு வச்சுங்களேன். அப்புறம் வந்து ஒரு தீபாவளிக்கு அப்புறம் ஒரு 2-3 வாரம் கழித்து, ஏன்னா இன்னும் இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் போஸ்டர் டிஃப்ரெண்ட்டாக ஒட்டுவாங்க. இந்த ஆனந்த விகடனில் போட்ட மார்க் எவ்வளோ, இல்லை மக்கள் கொண்டாடும், அந்த மாதிரிலாம் போட்டு சரி இந்த படத்தை போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரும் வரல. நான் மட்டும் ஒரு ஈவினிங் ஷோ போய் உள்ளே போய் உட்கார்றேன். படத்தை பற்றி எதுவுமே தெரியாது. ட்ரெய்லர் பார்க்கல, பாட்டு மட்டும்தான் கேட்டிருக்கேன். மற்றபடி படத்தோட ஸ்டோரி, அப்போல்லாம் இந்த சோஷியல் மீடியா எதுவுமே கிடையாதுங்கிறதுனால எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உள்ளே போய் உட்கார்றேன். ஃபஸ்ட்டு சீன் தனுஷ் வந்து ஒரு 2 பேரை வந்து கொலை பண்ணுற மாதிரியோ இல்லை அடிக்கிற மாதிரி இருக்கும். அடித்து முடிச்சுட்டு ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் இருப்பார். ஒயிட் ஷர்ட்டு, பிளாக் பேண்ட்டு. அடித்து முடிச்சுட்டு வெளில வந்து பைக்கில் இப்படி உட்காந்து 2 பேரை பயங்கரமாக அடிச்சிட்டேன். அதில் ஒருத்தனுக்கு உயிர் இருக்கா என்னன்னு கூட எனக்கு தெரில. இன்னும் ஒருத்தனை நான் வந்து கொல்லணும், அதுக்கு தான் போயிட்டுருக்கேன். இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து நான் ஆசையாக வாங்கின இந்த பைக்கு தான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அப்படின்னு படம் ஃபஸ்ட்டு சீன் ஓப்பன் ஆகுது. செம ஷாக்கு. இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் அப்போது அந்த டயத்தில் வந்து பயங்கர புதுசாக இருந்தது. என்னடா அது 2 பேரை கொண்டுட்டேங்கிறான், அதுக்கு காரணம் இந்த பைக்குங்கிறான், ஒரு மாதிரி புதுசாக இருக்கே, ஃப்ரெஷ்ஷாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு படத்தை வந்து அப்படியே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்க ஆரம்பித்தா, படத்தில் காட்டுற தனுஷ் வந்து அப்படியே அந்த மிடில் கிளாஸ் பையனை வந்து அப்படியே ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருந்தார். செம்மையாக கனெக்ட் ஆச்சு. பொல்லாதவனில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தனுஷை வந்து நல்ல படிச்சிருக்க மாட்டார். ஸோ, எஜுகேஷன் இருக்காது, பர்சனாலிட்டியும் இருக்காது, கையில் காசு பணம் எதுவும் இருக்காது. ஏன்னா வந்து ரொம்ப மிடில் கிளாஸ் பையன். சைக்கிளில் தான் போவார் வருவார், பைக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட போய் எப்படி லவ்வை சொல்கிறது அப்படின்னு பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருப்பார். ஏன்னா வந்து இவங்கிட்ட என்ன இருக்குது, இவன் ப்ரப்போஸ் பண்ணால் அந்த பொண்ணு ஓகே பண்ணுறதுக்கு அப்படின்னு இவனுக்கே ஒரு வந்து தாழ்வு மனப்பான்மை இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டரு. ஒரு சீன் வரும், தனுஷ் வந்து குடிச்சிட்டு வந்திருப்பார். அவங்க அப்பா வந்து ஏன்டா குடிச்ச அப்படின்னு கேட்கும் போது, அதெல்லாம் நீ எதுக்கு கேட்குற, நீ எனக்கு என்ன பண்ணியிருக்க, சரியான காலேஜில் படிக்க வைக்கல, காசு கொடுத்து எதுவும் நீ கவர்மெண்ட் வேலை ஏற்பாடு பண்ணி கொடுக்கல, எதுவுமே நீ அதெல்லாம் கேட்கக்கூடாது, நான் எப்படி வேணா இருப்பேன் அப்படி இப்படின்னு பயங்கர சண்டையாகி அன்னைக்கு நைட்டு போய் படுத்துருவார். காலையில் ஏஞ்சி பார்த்தா அவங்க அப்பா வந்து ஒரு 75,000 100 நோட்டு, 500 நோட்டு, 10 நோட்டு, பணத்தை பார்த்தீங்கனாலே தெரியும் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த பணம் அப்படின்னு இருக்கும். அதை வந்து எடுத்துகிட்டு வந்து தனுஷ் முன்னாடி வச்சு,
இதில் 75,000 பணம் இருக்குது, என்னால் இதுதான் முடியும், இந்த பணத்தை வச்சு நீ குடிப்பியோ கூத்தடிப்பியோ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, ஆனால் என்னால் முடிஞ்சது இவ்வளோதான், இதுக்கு மேலே நீ என்கிட்ட வந்து அவங்க அப்பா இதை பண்ணா இவங்க அப்பா இதை பண்ணா அப்படின்லாம் எதுவுமே நீ சொல்லக்கூடாது, என்னால் முடிஞ்சது இவ்வளோதான், உருப்பிட்டா உருப்பிடு, உருப்பிடலைன்னா போ அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை கொடுத்துட்டு போயிடுவார். இப்போ தனுஷ் அந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போகிறார் அப்படின்னு பார்த்தா நேராக போய் பல்சர் பைக் வாங்குவார். இப்போ நான் சொன்ன இந்த சீனு இதோடு சேர்ந்து தனுஷ் போய் அந்த பைக் வாங்கிறது வந்து என்னமோ நம்மளே வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு பைக் வாங்குற மாதிரியும், எல்லாருக்குமே ஆசை இருக்கும்ல, இந்த மாதிரி மிடில் கிளாஸ் பசங்களுக்குலாம் வந்து ஃபஸ்ட்டு ஏன்னா சைக்கிளில் தான் போயிட்டுருப்போம் வந்துட்டுருப்போம், பைக் ஓட்டணும் அப்படிங்கிறது பயங்கரமான ஆசையாக இருக்கும். அதுவும் வந்து இந்த கியர் பைக், நார்மலி எக்ஸல் சூப்பர் ஸ்கூட்டி இந்த மாதிரி இல்லாமல் ஒரு கியர் பைக்கு, நல்ல ஒரு பல்சர் மாதிரியான ஒரு செம்ம லுக்கான பைக்கு நம்ம வாங்கணும் அப்படின்னு ஒரு எய்ம் இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி என்னடா நம்ம பையன் போய் பல்சர் எடுக்கிறான் அப்படிங்கிற மாதிரியான ஃபீலிங் தான் அது. அதை எடுத்துகிட்டு தனுஷ் வரும்போது நீங்கள் அந்த சீன் வேணால் இப்போயும் யூடியூப்பில் இருக்கும், போய் பாருங்கள். செம்மையாக ஜிவி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டிருப்பாரு, தனுஷ் அப்படியே ஹாயாக 2 கையை விட்டுட்டு பைக் ஓட்டிகிட்டு வந்து இப்படி நிப்பாட்டுவார். இப்போது எங்கள் அப்பா வயசு அந்த மாதிரி வயசானவங்களாம் படம் பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு என்ன தோணுன்னா, இந்த பாரு ஏற்கனவே பசங்கள்லாம் உருப்பிடாமல் சுற்றிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரிலாம் படம் எடுத்து பசங்கள்லாம் இன்னும் உருப்பிடாமல் தான் போகிறாங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க அப்பா பணத்தை கொடுத்தாரு, அதை கொண்டு போய் வச்சு ஏதாவது உருப்பிடுவான்னு பார்த்தா நேராக போய் பைக் வாங்கியிருக்கானே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தேட்டரில் ஒரு சலசலப்பு, எல்லோரும் பக்கத்தில் உள்ளவங்களாம் அதான் பேசிக்கிட்டாங்க. ஆனால் அதுலேருந்து அப்படியே பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே வேறு மாதிரி ஆயிருக்கும். இந்த பைக்கு வந்தோடனே டெய்லி ரெகுலராக வந்து இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுவார். ஒரு இன்டர்வியூவில் கரெக்டாக ஃபைனல் ரவுண்டில் வந்து 2 பேரில் யார் அப்படின்னு சூஸ் பண்ணும்போது கேட்பாங்க இன்டர்வியூவில், உங்ககிட்ட பைக் இருக்கா அப்படின்னு. தனுஷ் பைக் இருக்குன்னு சொல்லுவார். அந்த கூட உள்ளவன் வந்து பைக் இல்லைன்னு சொன்னோடனே தனுஷ்க்கு வேலை கிடைக்கும். வேலை கிடைச்சோடனே அதே கான்ஃபிடென்ஸோடு அப்படியே போயிட்டு திவ்யா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவார். லவ் ஒர்க் அவுட் ஆகிடும், வேலை நல்லா போக ஆரம்பிச்சிடும். அந்த வேலையிலே சொல்லுவார், டெய்லி 100 கிலோமீட்டர்ஸ் பைக் ஓட்டுற மாதிரியான வேலை தான், பட் எனக்கு அந்த வேலை ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு அந்த வேலையை ரொம்ப பிடிச்சி செய்ய ஆரம்பிப்பார். அதுலேருந்து அப்படியே படிப்படியாக இம்ப்ரூவ் ஆகி தலைவன் வந்து அப்படியே அவங்க அப்பா கிட்டேருந்து வீட்டு செலவு எல்லாம் இவன் டேக் ஓவர் பண்ணி நல்லா போயிட்டுருக்கோம். இப்படியே படம் போகும். இந்த படம் முடிஞ்சு வெளில வந்தோடனே எனக்கு ஃபுல் படத்துலேயே அந்த பைக்கு வந்து செம்மையாக ரிஜிஸ்டர் ஆகிட்டு. பல்சர் நார்மலாகவே பார்க்க லுக்கு செம்மையாக இருக்கும், பட் ரோட்டில் அதுக்கு முன்னாடிலாம் பெருசாக நான் கவனித்ததில்லை. பட் இந்த படத்தில் வந்து அந்த பைக்கை வச்சே அந்த ஸ்டோரி பில்ட் பண்ணதுனாலேயோ என்னையோ தெரில, அந்த பைக்கு மேலே செம்ம லவ் ஆகிடுச்சு. ஸோ அப்போவே முடிவு பண்ணியாச்சு, சரி வாங்கினா இனிமேல் வந்து பல்சர் பைக் தான். ஸோ அந்த படத்தில் காட்டுற மாதிரியே நம்ம வீட்டில் பைக் வாங்கி கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ பெரிய வசதியெலாம் கிடையாது. அந்த பைக் ஓட்டுற வயசும் எனக்கு அப்போ கிடையாது. 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது என்ன 14 வயசு 13 வயசு இருக்கும். ஸோ இது அப்படியே முடிஞ்சுது. இதுக்கப்புறம் வந்து அப்படியே 10th முடியுது, 11th முடியுது, 12th முடியுது. ஆப்வியஸாக வந்து மார்க் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் இன்ஜினியரிங் காலேஜ் சேர்க்கணும். வெளியூர் காலேஜெலாம் போனால் வந்து பயங்கரமாக செலவாகும். ஸோ அதனால் எங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, என் சொந்த ஊர் மயிலாடுதுறை, ஸோ இங்கேயே ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, நீ இங்கேயே சேர்ந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து வெளியூர் போகணும் காலேஜுக்கு, சனி ஞாயிறு ஆனால் ஊருக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ட்ரீமு. அதனால் என் கூட படித்த ஸ்கூலில் படித்த யாருமே வந்து அந்த ஊர்லேயே படிக்கலை. எல்லாருமே வேறு வேறு ஊர், திருச்சி போகிறாங்க, தஞ்சாவூர் போகிறாங்க, சென்னை, இந்த மாதிரி எல்லோரும் வெளியூருக்கு போயிட்டாங்க. எனக்கு காலேஜ் போகிறதுக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை. நானும் சென்னை தான் போகணுங்கிறேன். அப்புறம் வீட்டில் ரொம்ப கம்பல் பண்ணி, இல்லை நீ இங்கேயே சேரு, உனக்கு வந்து பைக் வாங்கி தரோம் செகண்ட் இயர்லேருந்து, நீ இங்கேயே சேர்ந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு பாயிண்ட், பைக் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. சரி ஓகே பரவாயில்ல, ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சொந்த ஊர்லேயே இன்ஜினியரிங் காலேஜில் சேர்றேன். ஸோ ஃபஸ்ட் இயர் வந்து இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனதுனால நிறைய செலவு. இப்போ எதுவும் பைக்கு அதை பற்றி நான் கேட்கவே இல்லை. செகண்ட் இயர்லேருந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. ஃபஸ்ட் இயர் முடியுது, 4 அரியர் விழுந்துருச்சு. வீட்டிலலாம் செம்ம திட்டு, இவனை தப்பாக இன்ஜினியரிங் காலேஜ் சேர்த்துட்டோம் போல்,
படிக்க மாட்டான் போல், இவன் எப்படி கிளியர் பண்ணி வெளில வருவான் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பயங்கர கன்ஃபியூஷன் அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ இந்த நேரத்தில் போய் நம்ம எப்படி செகண்ட் இயரில் வந்து நீங்கள் பைக் வாங்கி தரேன்னு சொன்னீங்களே, எங்கே பைக்கு அப்படின்னு என்னால் கேட்க முடியல. ஏன்னா வந்து எஜுகேஷன் லோனும் கேன்சல் பண்ணிட்டாங்க. அரியர் வச்சவனுக்கு எஜுகேஷன் லோன் கிடையாது. ஸோ இந்த வருஷம் ஃபீஸ் கட்டுறது எப்படிங்கிறதே பெரிய கொஷின் மார்க்கு. இதில் போய் நம்ம எங்கே பைக் கேட்குறது அப்படின்னு சொல்லி அந்த பைக் ஆசையை அப்படியே விட்டுட்டேன். காலேஜுக்கு வந்து பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கேன். செகண்ட் இயரில் வந்து இன்டர்னல் எக்ஸாம் வருது. பஸ் ஸ்டாப்பில் போய் நிற்கிறேன். காலேஜ் பஸ்ஸில் தான் நான் போவேன். எங்கள் ஊர் வந்து மயிலாடுதுறை, அதுவே சின்ன ஊர் தான். ஸோ எங்கள் வீட்டிலேருந்து இன்ஜினியரிங் காலேஜ் வந்து ஒரு 6 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஆனால் 2 பஸ் மாறி போகணும், அவுட் பஸ்னால். அதனால் வந்து நான் காலேஜ் பஸ்ஸில் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். ஸோ இது ரொம்ப சின்ன ஊருங்கிறதுனால லோக்கலில் வந்து யாரும் காலேஜ் பஸ்ஸை பெருசாக பசங்க வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் எங்கள் இன்ஜினியரிங் காலேஜ் பஸ்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா அதில் 40 பேர் பொண்ணுங்க தான் இருப்பாங்க. மீதி ஒரு 10 பேர் தான் வந்து பசங்க இருப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து லோக்கலில் உள்ள பசங்க வந்து காலேஜ் பஸ்ஸை யூஸ் பண்ணுறது. மோஸ்ட்லி வந்து கும்பகோணம், திருவாரூர் அங்கேருந்து வர்ற பசங்க வந்து காலேஜ் பஸ்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் வேறு வழி இல்லாமல் 2 பஸ்ஸு அவுட் பஸ் மாறி போகணுமேங்கிறதுனால காலேஜ் பஸ்ஸை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அன்றைக்கி இன்டர்னல் எக்ஸாமு. நான் பஸ் ஸ்டாப்பில் போய் நிற்கிறேன். எங்களுக்கு வர வேண்டிய அந்த காலேஜ் பஸ்ஸு வந்து வரவே இல்லை அன்றைக்கி. எப்போதும் வர டயத்தை தாண்டி ஒரு 10-15 நிமிஷம் அதிகமாகிடுச்சு, வரவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் காலேஜோட ஆர்ட்ஸ் காலேஜ் பஸ்ஸு வருது. இங்கே ஸ்டாப்பிங்கில் இருந்த பொண்ணுங்கள்லாம் அந்த பஸ்ஸை கை காமிச்சு நிப்பாட்டிட்டு அந்த டிரைவர்கிட்ட சொல்கிறாங்க, இதேமாரி எங்கள் பஸ்ஸு வரவே இல்லை, டைம் ஆகிடுச்சு, எங்களுக்கு எக்ஸாம் இருக்குது, நாங்கள் இதில் ஏறிக்கிட்டுமா அப்படின்னு கேட்கும்போது சரின்னு சொல்லி அந்த டிரைவர் வந்து அந்த பொண்ணுங்களை ஏற்றிக்கிறார். சரின்னு நானும் போய் அந்த பஸ்ஸில் ஏற போகிறேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எங்கள் காலேஜோட ஆர்ட்ஸ் பஸ் வந்து ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ். இன்ஜினியரிங் காலேஜ் பஸ்ஸில் வந்து கேர்ள்ஸும் போகலாம், பாய்ஸும் போகலாம். ஸோ எங்கள் பொண்ணுங்க நிப்பாட்டினது வந்து ஆர்ட்ஸ் காலேஜ் பஸ்ஸு. ஆப்வியஸாக உள்ள கேர்ள்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. பட் இவங்க டிரைவர்கிட்ட பேசினதை வச்சு சரி நம்மளும் ஏறிக்கலாம் போல் அப்படின்னு சொல்லி எங்கள் ஸ்டாப்பிங்கில் நான் மட்டும்தான் ஒரே ஒரு பையன், மீதி எல்லாம் பொண்ணுங்க ஏறினோடனே நானும் போய் ஏறுறேன். அந்த பஸ்ஸில் ஃபுல்லாக ஆர்ட்ஸ் காலேஜ் பொண்ணுங்க இருக்காங்க. அது போக எங்கள் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் கேர்ள்ஸும் ஏறிட்டாங்க. பஸ்ஸு ஃபுல்லாக பொண்ணுங்க, கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர். நான் மட்டும்தான் பையன். ஏறும்போது டிரைவர் என்ன சொல்கிறாருன்னா, தம்பி நீ மட்டும் ஏறாதப்பா, பிரின்ஸ்பாலுக்கு தெரிஞ்சால் எங்களை திட்டுவாங்க, ஆர்ட்ஸ் காலேஜ் பஸ்ஸில் பசங்களை ஏற்றக்கூடாது, என்னால் எதுவும் பண்ண முடியாது. நான் சொல்கிறேன், இல்லைண்ணே இன்றைக்கி வந்து இன்டர்னல் எக்ஸாம் இருக்குது, இதை விட்டால் நான் எக்ஸாமுக்கு லேட்டாக தான் போகணும் அப்படிங்கும்போது, இல்லைப்பா ஏற்றக்கூடாது ஸ்ட்ரிக்டாக, நீ வேறு ஏதாவது பஸ்ஸு பின்னாடி வரும் அதை கை காமிச்சு ஏறிக்கோ அப்படிங்கிறாரு. அவர் அப்படி சொன்னோன்னே என்னால் அப்போதைக்கு வந்து அவர்கிட்ட ஃபைட் பண்ணுற மூட்லலாம் நான் இல்லை. பயங்கர அசிங்கமாயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நான் இறங்கிட்டேன். பின்னாடி வர்றது எல்லாமே ஆர்ட்ஸ் காலேஜ் பஸ்ஸு. மறுபடியும் அந்த பஸ்ஸை நிப்பாட்டி அந்த டிரைவர்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு அப்போ மூடு இல்லை. சரின்னு அவுட் பஸ்ஸை பிடிச்சி 2 பஸ்ஸு பிடிச்சி போய் நான் காலேஜுக்குள்ளே இறங்குறேன். இன்டர்னல் எக்ஸாமுக்கு டைம் ஆகிடுச்சு. ஹால் சூப்பர்வைசர்கிட்ட நான் இதை சொன்னதும் அவர் வந்து நீ போய் பிரின்ஸ்பால்கிட்ட சொல்லி ஒரு லெட்டர் வாங்கிட்டு வா, ஏன்னா கிரேஸ் டைம் முடிஞ்சு இனிமேல் என்னால் உன்னை உள்ளே அலோவ் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. பிரின்சிபால்கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்லிவிட்டு அவர்கிட்ட ஒரு லெட்டர் எழுதி பர்மிஷன் வாங்கிட்டு திருப்பி வந்து இன்டர்னல் எக்ஸாமை எழுதிட்டு அன்னைக்கு வந்து வீட்டுக்கு போகிறேன். இந்த இன்சிடெண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் எனக்கு வந்து என்னடா இது, நம்மக்கிட்ட ஒரு பைக் இருந்தால் தோருக்கு ஒரு 5 கிலோமீட்ரு 10 நிமிஷம் ஆகுமா, பைக் இருந்தால் நம்ம இந்நேரம் காலேஜ் போயிருக்கலாம். இப்படி நம்ம காலேஜ் பஸ்ஸில் போகிறதுனால தானே நமக்கு இப்படி ஒரு இன்சிடெண்ட் இன்றைக்கி நடந்தது அப்படின்னு. இது வந்து ஒரு சைல்டிஷான விஷயந்தான். பட் அப்போது எனக்கு வந்து அவ்வளோ மெச்சூரிட்டி இல்லை. எனக்கு வந்து இது பயங்கர கஷ்டமாகவே இருந்தது. ஸோ நான் வீட்டுக்கு வந்து பயங்கரமாக சண்டை போடுறேன். இன்றைக்கி காலைல இப்படி ஆயிடுச்சு, எனக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் பைக் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறேன். எங்கள் அப்பா வந்து ஃபாரினில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. அம்மா கிட்ட சொல்லி சண்டை போடுறேன். அம்மா திருப்பி கேட்குறாங்க, நீ அரியர் வச்சதுக்கு எஜுகேஷன் லோனே தரமாட்டேன்ட்டாங்க பேங்க்கில், நகையை வச்சு தான் உனக்கு ஃபீஸே கட்டியிருக்கு, எப்படி உனக்கு பைக்லாம் வாங்கி தர முடியும்? அதெல்லாம் வாங்கி தர முடியாது, முடிஞ்சால் காலேஜ் பஸ்ஸில் போ, இல்லைன்னா அவுட் பஸ்ஸில் போ, அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து எங்கள் அக்கா கிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன். அக்கா வந்து சென்னையில் அப்போ தான் வேலை பார்த்துட்ருக்காங்க. அவங்களும் ஐடியில் வந்து ஒரு பெரிய கம்பெனி கிடையாது, ஒரு ஸ்டார்ட் அப்பில் தான் வேலை பார்த்துட்ருக்காங்க. சம்பளம் 15,000 என்னமோ தான் வாங்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி இதேமாரி சொல்கிறேன் நடந்ததை. எங்கள் அக்காவால் இதை புரிஞ்சிக்க முடிஞ்சுது. ஏன்னா எங்கள் அக்கா வந்து எங்கள் ஊர்லேயே இன்ஜினியரிங் காலேஜில் தான் படித்தாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும், அவங்க கிளாஸு பசங்க யாருமே வந்து காலேஜ் பஸ்ஸில் வரவே மாட்டாங்க. ஒன்று அவுட் பஸ்ஸு இல்லைனா பைக்கு.
ஸோ அவங்களுக்கே தெரியும் காலேஜ் பஸ்ன்னு பார்த்தா கேர்ள்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க, பசங்க கம்மியாக இருப்பாங்கன்னு. இந்த மாதிரி ஆர்ட்ஸ் காலேஜ் பஸ்ஸில் வந்து பொண்ணுங்களை ஏற்றிப்பாங்க, பசங்களை ஏற்ற மாட்டாங்க. இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நான் இந்த விஷயத்த சொன்ன உடனே எங்கள் அக்காவால் இதை புரிஞ்சிக்க முடிஞ்சுது. புரிஞ்சுக்கிட்டு எங்கள் அக்கா எதுவுமே கேட்கல. பைக் வாங்கி கொடுத்தா நீ அந்த அரியர்லாம் வந்து கிளியர் பண்ணி படிச்சிருவியா? இப்போ அம்மா அப்பா எல்லோரும் பயப்படுறது வந்து நீ பைக் வாங்கி கொடுத்தா நீ வந்து ஊரை சுற்றிட்டு உருப்பிடாமல் போயிடுவ, ஏற்கனவே உருப்பிடாமல் தான் நிற்கிற. ஸோ பைக் வாங்கி கொடுத்தா இன்னும் உருப்பிடாமல் போயிடுவ, 4 அரியர் 8 10ன்னு ஆகிட போகுது, அதனால தான் பயப்படுறாங்க, நீ என்ன சொல்கிற அப்படின்னு ஃபஸ்ட்டு டைம் என்னை கேட்குறாங்க. எனக்கு என்ன தெரியும், என்னால் வந்து கான்ஃபிடெண்ட்டாக வந்து நான் 4 அரியரையும் அடுத்த செமஸ்டரே கிளியர் பண்ணிவிடுவேன், இனிமேல் நான் அரியரே வைக்க மாட்டேன் அப்படின்னு என்னால் கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியல. பட் இருந்தாலும் அந்த டயத்தில் பைக் கிடைக்கிறதுக்காக இல்லை நான் அதெல்லாம் சூப்பராக படிச்சிருவேன், நீ பைக் மட்டும் வாங்கி கொடு போதும் அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் எங்கள் அக்கா தான் எங்கள் அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் ஃபைட் பண்ணி இவனுக்கு பைக் வாங்கி கொடுக்கலான்னு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இருந்தாலும் அப்பா கன்வின்ஸ் ஆகலை, என்ன வேணால் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் அம்மா ஒரு 2 நாளில் கன்வின்ஸ் ஆனதுக்கப்புறம் சொல்கிறாங்க, சரிடா பைக் வாங்கிக்க, போய் எவ்வளோ விலைன்னு விசாரிச்சுட்டு வாப்போ அப்படின்னு அமுச்சு விட்றாங்க. இப்போ என்ன பிராண்டு பைக் வாங்குறது, எவ்வளோ மைலேஜ் தரும், இந்த பைக் நல்ல பைக்கா, எது வாங்கலாம் அப்படிலாம் யாரையுமே கேட்கல, நான் யோசிக்கவும் இல்லை. ஸ்ட்ரைட்டாக போய் பஜாஜ் ஷோரூம் வாசலில் தான் போய் நின்னேன். நேராக உள்ளே போயிட்டு அங்கே உள்ள ஷோரூம் மேனேஜர்கிட்ட பல்சர் பைக்குக்கு கொட்டேஷன் கொடுங்க அப்படின்னு கேட்குறேன். அப்போ தான் அந்த மேனேஜர் திருப்பி கேட்குறாரு, பல்சரில் எதுப்பா 150 வேணுமா 180 சிசி வேணுமா அப்படிங்கிறாரு. ஸோ பல்சரில் வந்து இப்படி 2 சிசி இருக்குது, 150 சிசினா என்னென்னு தெரியாது, 180 சிசினாலும் என்னென்னு தெரியாது. நான் அவர்கிட்ட வந்து இல்லை எனக்கு பிளாக் கலர் பல்சர் தான் வேணும் அப்படிங்கிறேன். சரிப்பா பிளாக் கலர் பல்சர் 2துலேயுமே இருக்குது, உனக்கு எந்த சிசி வேணும் அப்படிங்கவும் நான் திருதுன்னு முழிக்கிறத பார்த்துட்டு அவரே சொன்னார், 150 சிசி எடுத்துக்கோங்க, அது வந்து நல்ல மைலேஜ் தரும், நீ அதே எடுத்துக்கோ அப்படின்னாரு. சரி பைக் பார்க்கலாமா அப்படிங்கிறேன். அப்படியே ஷோரூமில் முன்னாடி நின்றுது. 150யும் பார்க்குறேன் 180யும் பார்க்குறேன், ரெண்டுத்துக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை, ரெண்டும் ஒரே மாதிரியே தான் இருந்தது. சரி 150 சிசிக்கே கொட்டேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொட்டேஷன் வாங்குகிறேன். பைக் வந்து 75,000, 35,000 இனிஷியல் பேமெண்ட் கட்டணும், 40,000 வேணால் இஎம்ஐ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அப்படியே வந்து வீட்டில் சொல்கிறேன். அம்மா வந்து அவங்களோட சேவிங்ஸ்லேருந்து 35,000 நான் கொடுக்குறேன்டா, மீதி இஎம்ஐ வந்து உங்கள் அக்கா கட்டுவாளான்னு நீயே கேளு அப்படிங்கிறாங்க. அப்புறம் அக்காவை கன்வின்ஸ் பண்ணி இஎம்ஐக்கு ஓகே பண்ண வச்சு அடுத்த கொஞ்ச நாள்லேயே வந்து டிரைவிங் லைசன்ஸ் ஃபஸ்ட்டு எடுக்கிறேன். எடுத்து முடிச்சுட்டு பைக் எடுக்கிறதுக்காக போகிறேன். எங்கள் அம்மாவும் வந்து பெருசாக எதுவுமே கேட்கல, என்ன பைக்கு அதெல்லாம் கேட்கவே இல்லை. இது 75,000 வருது, இதை விட கம்மியாக பைக் இருக்கா, அதை பற்றி அவங்களும் எதுவும் கேட்கல. சரின்னு நேராக போகிறோம். ஷோரூம் போனோடனே வந்து யார் பேரில் பைக்கு எடுக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா பேர்லேயே எடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லைப்பா கியர் பைக்காக இருக்குது, ஸோ லேடிஸ் பேர் வேணாம், உன் பேர்லேயே எடுத்துக்கோ, உன்கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்குது அப்படிங்கும்போது இல்லை என்கிட்ட டிரைவிங் லைசன்ஸே இருக்குது அப்படின்னா, அப்புறம் என்ன உன் பேர்லேயே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பைக் எடுக்கிறோம். எப்போது 2012 டிசம்பர் 26 கிறிஸ்மஸ்க்கு அடுத்த நாள். 19 வயசோ 20 வயசோ அப்போ எனக்கு. அப்படியே அந்த சாவியை வாங்கினோடனே அந்த ஷோரூம் மேனேஜர் வந்து இன்ஜின் செட் ஆகிற வரைக்கும் 40 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி சாவியை கொடுக்குறாரு. பல்சர் பைக் பார்த்திங்கன்னா எல்லா அட்டையருக்கும் சூட் ஆகும். நீங்கள் ஒரு ஃபார்மல் ட்ரெஸ் போட்டு ஓட்டினாலும் நல்லாயிருக்கும், இல்லை கேஷுவல் ட்ரெஸ் போட்டுட்டு ஸ்டைலாக ஓட்டினாலும் பைக்கு செட் ஆகும். நீங்கள் அந்த பைக்கில் பின்னாடி அம்மாவை வச்சு கூப்பிட்டு போனாலும் நல்லாயிருக்கும், இல்லை உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை உட்கார வச்சு கூப்பிட்டு போனாலும் நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் பைக்கு வந்து செம்ம ஸ்டைலிஷாக, செம்ம கிளாமராக, செம்ம ஹாட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பைக் எடுத்துகிட்டு அப்படியே எல்லா ஃப்ரெண்ட்ஸு வீட்டுக்கு எல்லா வீட்டுக்கும் போயிட்டு எல்லாருக்கும் பார்த்தோன்னே செம்ம ஷாக்கு. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு பைக்கே வந்து பல்சர் வாங்கியிருக்கோம். ஏன்னா 75,000ங்கிறது 2012 நான் சொல்கிறேன், ரொம்ப பெரிய அமௌண்ட்டு. ஸோ அப்போ வந்து நீங்கள் ஸ்ப்ளெண்டரோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 45,000 to 50,000 தான். ஸோ எல்லோரும் ஃபஸ்ட்டு பைக் வாங்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா வந்து நல்ல மைலேஜ் தரணும், ஸோ விலை கம்மியாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஸ்ப்ளெண்டர் தான் பயங்கரமாக ட்ரெண்டிங்காக இருந்தது. ஆனால் வந்து நான் பல்சர் வாங்கிட்டு போய் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் காட்டவும் செம்மையாக இருக்குடா, பைக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க.
அப்போ ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தது. ஆனால் படத்தில் காட்டுற மாதிரியே ஒரே நாளில் நம்ம லைஃப் மாறல. ஸோ அந்த 4 அரியர்ஸுங்கிறது அந்த 4லேருந்து இன்னும் 5, 6ன்னு அதிகமாகாமல் அதே 4 அரியரை மெயின்டைன் பண்ணேன் அந்த செமஸ்டரு. அந்த 4 வந்து அடுத்து ஒரு 3, 2ன்னு ஆச்சு, அதுக்கப்புறம் 1ன்னு ஆச்சு. அப்புறம் வந்து 3rd இயர் 5th செம் அப்போலாம் வந்து 0 அரியர், நில் அரியர் வந்துருச்சு. ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் என்கிட்ட அந்த பைக் மட்டும்தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 10 வருஷம் முடிஞ்சு 11வது வருஷம் போயிட்டுருக்கு. ஸோ ஸ்டில் நான் அந்த பைக் தான் வச்சுருக்கேன். எனக்கு வந்து வேறு பைக் மாற்றணும்னு தோணவே இல்லை. என்னோடது Black கலர் பல்சர். ஸோ அந்த Black கலர் பல்சர் நம்ம எப்படி ஷோரூமில் எடுத்தோமோ அதே மாதிரி தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே எந்த ஸ்டிக்கர் ஒட்டுறதோ பேர் எழுதுறதோ இதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன். பின்னாடி மட்டும் அப்போதைக்கு என்ன பண்ணேன்னா பில்லா 2 ரிலீஸ் ஆகிற சமயம். ஸோ பில்லா சிம்பிள் போட்டு நடுவில் வந்து அப்படி 2ன்னு போட்டிருப்பேன். ஸோ அந்த சிம்பிள் மட்டும் போட்டிருப்பேன். அது செம்மையாக இருந்தது அப்போது. அதுக்கப்புறம் வீரம் வரும்போது அந்த ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு வீரம் அப்படின்னு எழுதியிருப்பேன் தமிழில். ஸோ இது மட்டும்தான் என்னோடய பைக்கில் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து பிலீவ் இன் யுவர் செல்ஃப்னு பின்னாடி எழுதியிருக்கும். ஸோ இதை தவிர என்னோடய பேர் எழுதுறது, என்னோடய அம்மா பேர் எழுதுறது, இல்லை பின்னாடி வந்து மை டேட்ஸ் கிஃப்ட்டு, இதெல்லாம் எதுவுமே எழுதியிருக்க மாட்டேன். ஸோ அதெல்லாம் எழுதுனா எனக்கு என்னமோ வந்து அந்த பல்சரோட ஒரு ஆத்தன்டிக் லுக்கு வந்து போயிடும் அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் எந்த ஸ்டிக்கரும் ஓட்டாமல் ஸ்டில் நான் அந்த பைக் தான் வச்சுருக்கேன். போன வாரம் ஏதோ ஒரு ரிப்பேர்னு சொல்லிட்டு இங்கே மெக்கானிக்கிட்ட கொடுத்தேன். அவர் ரிப்பேர்லாம் பண்ணி முடிச்சுட்டு பைக்கை ஒரு தடவை ஓட்டி பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஓட்டி பார்த்துட்டு வந்து வண்டி செம்ம கண்டிஷனாக இருக்குது, சிங்கிள் ஹேண்டாக யூஸ் பண்ணியிருக்கீங்க போல், இதே மாதிரியே வச்சுக்கோங்க, யார் கேட்டாலும் இந்த பைக்கை கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி சாவியை கொடுத்தாரு. செம்ம ஹாப்பி எனக்கு. ஸோ எல்லா பாய்ஸுக்குமே வந்து இந்த ஃபஸ்ட்டு பைக்குங்கிறது செம்ம ட்ரீமாக இருக்கும். நான் சொல்கிற மாதிரி மிடில் கிளாஸ் பசங்களுக்கு. ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு பைக் என்ன அப்படிங்கிறத யூடியூப்பில் கேட்டுட்டு இருந்தா யூடியூப்பில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸ்பாட்டிஃபைல கேட்டுட்டு இருந்தால் Q&Aல சொல்லுங்கள். இதே மாதிரி பைக்கை லவ் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த எபிசோடை ஷேர் பண்ணி விடுங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் எபிசோடில் வேறு ஒரு ஸ்டோரி பற்றி பேசுவோம். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் திஸ் பாட்காஸ்ட். பாய்.